மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்துல ஜூலை 2 அன்னைக்கு பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன் டிஎன்பிசி இருக்கு இல்லையா, அதுல நடத்தி இருந்தாங்க. அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் நிறைய யூஸ்வலாவே டிஎன்பிசில நடத்துற எக்ஸாம் எல்லாம் எனக்கு ரொம்ப உடன்பாடு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டஃபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஆதங்கப்பட்டு அவங்களுடைய நிறைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப மன உளைச்சல்ல மன வருத்தத்தோட நிறைய வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்திருக்காங்க. இப்ப சீமானண்ணா கூட ரீஃபார்ம் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை இது பண்ணி டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காக அவர் நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரொம்ப பேசி இருந்தாரு. அந்த பேச்செல்லாம் அவ்வளவு நேரம் 1 மணி நேரம் அப்படியே வியர்வையோட இது பண்ணி பேசி அவருடைய வயசு என்ன, அவர் எப்படி அந்த டைம்ல எல்லாருக்காகவும் பேசுறாரு பாருங்களேன். அதெல்லாம் நினைச்சா ரொம்ப பிரமிக்க வைக்க ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. இதெல்லாம் கேட்டு கூட யாரும் நம்ம எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணல, ஆதரிக்கலைன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்ப நம்ம இந்த டிஎன்பிசி இருக்கு இல்லையா, இதுல என்னென்னலாம் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே கவர்மெண்ட்னாவே முறைகேடுகள் தானே. முறைகேடுகள் இல்லைன்னா அது கவர்மெண்ட் இல்லை இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. டிஃபால்ட் கவர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு முறைகேடு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம எல்லாருமே வந்துடலாம்னு நினைக்கிறேன். இப்ப டிஎன்பிசி குரூப் 4 அப்படிங்கிறது என்னன்னு பாத்திரலாம். குரூப் 4ல எப்படின்னா 10th முடிச்சவங்களே எலிஜிபிள், சரிங்களா. இப்ப இருக்கிறதுலயே அவங்க எல்லாருமே ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்புறம் கிளர்க் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு தான் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. இது கிராமப்புறத்துல இருக்கவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணி படிக்கிறாங்க. படிச்சு ரொம்ப வருஷம் 10th முடிச்சவங்க 12th முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு போஸ்டிங் எவ்வளவு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 3000 போஸ்டிங். ஆனா அப்ளை பண்ணவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் பேர் கிட்ட அப்ளை பண்ணியிருந்து. இவங்களுக்கு சிலபஸ்ன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்துலதான் சிலபஸ் இருந்திருக்கு, அப்படிதான் கொடுத்திருக்காங்க. அதனால எல்லாருமே அந்த லெவல்ல தான் எல்லாருமே படிச்சிருக்காங்க, சரியா. இப்ப கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எப்படி என்ன சொல்றது, ரொம்ப ஓவர் லெவல். இப்ப எப்படி சொல்ற, புலவர்கள் பிஹெச்டி எல்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா, தமிழ்ல புலமை பெற்று பேராசிரியர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களே ஒருவேளை குரூப் 4 எக்ஸாம் எழுதினா கூட அவங்களால கூட இந்த எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்திருக்கு. இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 200 மார்க்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 மார்க்ல இப்ப உங்களுக்கு 165 தான் எல்லாராலையுமே எழுத முடியும். யார் ரொம்ப ஹையஸ்டா ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா கூட 165 பிளஸ் தான் அவங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒருவேளை யாராச்சும் 185 அப்படியெல்லாம் வந்துட்டாங்கன்னா நிச்சயமா அதுல ஏதோ ஒரு ஃபோர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா மேக்சிமம் ஆவரேஜா பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தாவே 165 பிளஸ்க்கு தான் அவங்க எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் வர்றதுக்கு. ஒருவேளை 185 190 அந்த மாதிரி கட் ஆஃப் எல்லாம் வந்துச்சுன்னா நிச்சயம் அதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போன் பண்ணி டிஎன்பிசிக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. யூஸ்வலாவே நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மத்த கவர்மெண்ட்ல எனக்கு தெரியாதுங்க. இப்ப நானுமே நிறைய இடங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா சொல்லி போன் பண்ணுவேன். ஒருத்தங்க இன்னொருத்தங்களை கையை காமிப்பாங்க, இன்னொருத்தங்களை கையை காமிப்பாங்க. பயங்கர மன உளைச்சல், டென்ஷன் ஆயிடும்ப்பா, என்னப்பா இப்ப எல்லாம் பண்றீங்களேப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். அதே மாதிரி ஒருத்தங்க நிறைய பேர் டிஎன்பிசிக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க அசால்ட்டா தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க, அவங்க உடனே பதில் சொல்ல வேண்டியது. போன வருஷம் வரைக்கும் நல்லாதான கொஸ்டின் வந்தது ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்றாங்க. அப்ப இந்த வருஷம் ஏதோ ஒரு இதுல உங்களுக்கு டப்பா கேட்டவங்கிறதுனால நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. பதில் கஷ்டமா இருக்குன்னா சிலபஸ் நீங்க இப்ப சிலபஸ்க்குள்ள கேட்டிருந்தா பரவாயில்ல, எல்லாத்துலயும் இருந்து கேக்குறீங்களே, அதாவது கல்வெட்டுல இருந்தெல்லாம் கேட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அதே மாதிரி அவங்க இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது இன்னும் அப்ராப்ரியேட்டான பதில் சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன இதை கேட்டோட தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இப்போ கவர்மெண்ட் இருக்காங்க, கவர்மெண்ட்ல வந்துட்டு இப்ப தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்கிறப்ப வந்துட்டு நாங்க இந்த வருஷம் நாங்க ஓட்டு போடல, இந்த எலெக்ஷன்ல நாங்க நீங்க எங்களுக்கு நல்லதே செய்யல, அதனால நாங்க ஓட்டு போடல, எங்களுடைய ஓட்டுரிமை எல்லாம் வேணாம்னு நாங்க சொன்னா நீங்க எல்லாரும் விட்டுருவீங்களா? ரோடு வீடு வீடா வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து தேர்தல் வர்றப்ப மட்டும் காலில் விழுகாத குறையா வந்து எல்லாருக்கிட்டே கெஞ்சுறீங்க இல்லையா? அப்பெல்லாம் மட்டும் தேவைப்படுறோம்ல, நாங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் தேவைப்படுறாங்க. ஓகே, இந்த இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சிலபஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிலபஸ்னா நீங்க அந்த சிலபஸ் படி தான் கொஸ்டின் கேட்கணும். இப்ப நீங்க 10th ஸ்டாண்டர்ட் அந்த லெவல்ல தான் நீங்க கேக்குறேன்னு சொல்லிட்டு பிஹெச்டி லெவல்ல கேட்டா என்ன அர்த்தம்? இப்ப அங்க 10th எழுதுறவங்களும் 10th படிச்சவங்களும் எழுதுறாங்க அந்த பரீட்சைய, 12th படிச்சவங்களும் எழுதுறாங்க, காலேஜ் முடிச்சவங்களும் எழுதுறாங்க. எல்லாரும் எழுதுறப்ப நீங்க மினிமம் ஸ்டாண்டர்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன வைக்கிறீங்க? 10th தான், 10th இருந்து தான் அங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 11 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அந்த 11 லட்சம் கொஸ்டின் கஷ்டமா கேட்டாதான் வந்து அப்பதான் வந்து ஃபில்டர் பண்ண முடியும்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இங்க பாரு, கொஸ்டின் நீங்க எவ்வளவு கஷ்டமா வேணாலும் கூட கேளுங்க, அது தப்பே கிடையாது, சரியா? ஒரு கொஸ்டினே வந்து டெஸ்ட் பண்ணி நீங்க எப்படி வேணாலும் மாத்தி கேட்கலாம். ஆனா அந்த கொஸ்டின் வந்து நீங்க சொன்ன ஸ்டாண்டர்டுக்குள்ளதான் இருக்கணும். இப்ப நாளைக்கே வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு வந்து 50,000 சம்பளங்க, சரியா? வித்தின் 50,000 அப்படின்னு சும்மா ஒரு ஜிஓ பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், 50,000 ரூபாய்க்குள்ளதாப்பா உங்களுக்கு சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே வந்து 20,000 சம்பளம் கொடுத்து இல்ல 10,000 இல்ல 2,000 சம்பளம் கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்களா? அப்ப நாங்க சொல்லலாம்ல, ஒருவேளை நாங்களும் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 50,000 தானே இப்ப 2,000 வருது, 50,000 10,000 வருது. ஏங்க, ஒரு கவர்மெண்ட் கிட்டலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து நிதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறீங்கல்ல, அப்ப அவ்வளவு பேச்சு பேசுறீங்க, இது பண்றீங்க, அந்த நிதியை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு இப்போ நாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நாளைக்கே சொல்றாங்க உங்களுக்கு இந்த லிமிட்ஸ்குள்ளதாங்க நிதி, இதை இப்ப 5,000 கோடினா 5,000 கோடிக்குள்ள 2,000 கோடி தான் நாங்க தர முடியும்னா நீங்க விட்டுருவீங்களா? விடமாட்டீங்க தானே? எங்களுக்கு 5,000 கோடினா 5,000 கோடி கரெக்டா எங்களுக்கு நிதி வந்தாகணும்னு சொல்றீங்களா இல்லையா? ஏன்னா எங்களுடைய ஷேர்ன்னு. அப்படி இருக்கிறப்ப கொஸ்டின் வந்துட்டு கேட்டா ஸ்டாண்டர்டுக்குள்ளதான் கேட்கணும். அப்புறம் எதுக்கு அதை வச்சிருக்கீங்க? அப்புறம் எதுக்கு லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்? இப்ப நீங்க குரூப் 2ல போங்க, குரூப் 2ல போறப்ப வந்துட்டு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு வந்து ஓகே, அவங்க டிகிரி லெவல்ல எழுதுறாங்க, பிஹெச்டி படிச்சவங்களும் எழுதுவாங்க, எல்லாருமே எழுதுவாங்க. அவங்களுக்கு ஸ்டாண்டர்டு வேற மாதிரி, சிலபஸும் நீங்க வேற மாதிரி வச்சிருப்பீங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி கேட்கலாம். ஆனா ஒரு சாதாரண உங்ககிட்ட போயிட்டு ஒரு டைப் பேஸ்ட் கிளர்க்கு வேலை பாக்குறதுக்கு இவ்வளவு கொடுமையாவா கொஸ்டின் கேக்குறது? இதுல என்ன ஆயிட போகுது? குடுக்குறது 3000 வேகன்சி, இதுல வேற 5 லட்சம் போட்டி கேட்டு வர்றப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் போஸ்டிங்க வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்சம் சொல்லிடுறது. இப்ப 4.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 6 மாசத்துல ஆட்சியே முடிய போகுது, அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. இது வரைக்கும் எவ்வளவு ஃபில் பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே ஃபில் பண்ண கிடையாது. 3000 வேகன்சி, இப்ப 8,000 பேர் வந்து லாஸ்ட் டைம் கூட ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. இப்ப 8,000 பேருக்காச்சும் நீங்க அந்த வேகன்சி ஃபில் பண்ணணும்ல, அதுவும் ஃபில் பண்றது கிடையாது. இப்ப வந்து 645 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2க்கு வந்து போட்டிருக்காங்க. எங்க 645 பேர் தான் வேலைக்கு இருக்கா? எப்போதுமே மக்கள் தொகை ஜாஸ்தி ஆக நிறைய பேர் வேலை பார்க்க வந்து ஆள்லாம் தேவைப்படுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இங்க என்னடா அப்படியே வயசு வருஷாவா இருக்கு. மக்கள் தொகை ஜாஸ்தியாக வேலை வந்து கம்மியாயிட்டு இருக்கு, வேலையோட பணி இடங்கள் வந்து கம்மியாகுது. இது என்ன உள்டாவா இருக்குன்னே தெரியல, என்ன ஒரு லாஜிக்குன்னே தெரியவே இல்லை. நீங்க வேலையை தான் கம்மி பண்றீங்க, ஏன் அமைச்சர்களை கம்மி பண்ணுங்க? ஒரு தொகுதி மறுசீரமைப்பு வந்து எங்களுக்கு வந்து கம்மி ஆயிடுச்சு, எங்களுடைய மாநிலத்துக்கு வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களுடைய உரிமைகள்லாம் நாங்க கேட்கிறோம்னு சொல்லிட்டு மட்டும் போய் சண்டை போடுறீங்கல்ல எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அப்பெல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப இங்க எல்லா வேகன்சியும் வந்துட்டு கம்மி பண்ணிட வேண்டியது, ஜாபே கம்மி பண்ணிட வேண்டியது, அப்புறம் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ண வேண்டியது. எப்படி வந்து வேகன்சி இருந்தா தானே எல்லாத்தையும் ஃபில் பண்ண முடியும், போட்டி போட வேண்டியது. இதுல வேற என்னன்னா 69%ல இருந்து 31% வந்துட்டு 69% தான் தமிழ்நாட்டுல வந்து தமிழர்களுக்கான இடஒதுக்கீடு எல்லா வேலை வாய்ப்புல உள்ளது. மிச்சம் வந்து 31% வந்து வெளி மாநிலத்தவர் யார் வேணாலும் வந்துக்கலாம். இதுல எடப்பாடி அவருடைய கவர்மெண்ட்ல தான் எல்லாரும் வந்து தமிழ்நாட்டுல வந்து பிற மாநிலத்தவர்களும் வந்து வேலை, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல வேலை. நம்ம ஊர்ல நமக்கே இங்க வேலை கிடையாது, சரியா? ஆனா ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நம்ம வந்து செய்யறோம். இது என்ன ஒரு லாஜிக்? இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்காக அவரே வர்றது பாருங்களேன்.
யாரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு சொல்றாரு, இந்த மாதிரி வந்து டிஎன்பிசில வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு. அதை வந்துட்டு நாங்க வந்து எப்படி வந்துட்டு இது பண்றது, நாங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தா நாங்க என்ன பண்ணுவோம்னா டிஎன்பிசில இருக்க ஒருவேளை நீங்க வந்து அதை வந்து மறு தேர்தல் வைக்கல அப்படி மறு தேர்தல் பார்த்துக்கோங்க. அது கூட அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறு தேர்வு கிடையாது, தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா, அதை நான் வைக்கல அப்படின்னா நாங்க வந்து ரொம்ப இது பண்ணிடுவோம். திருப்பி வந்து யாராச்சும் போஸ்டிங் போட்டீங்கன்னா அவங்கள வந்து நாங்க வந்து நாங்க ஆட்சிக்கு வந்து அவங்கள வந்து அப்படியே போஸ்டிங்ல இருந்து தூக்கிடுவோம் அப்படிலாம் சொல்லி அவர் பயங்கரமா பேசியிருக்காரு. ஓகே, எனக்கு இது தெரியல. இப்போ 3 லட்சம் பேர் வந்தாங்கன்னா அதுல நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பாதி பேர் இருப்பாங்க, முக்காவாசி பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் பாதி பேர் நிச்சயமா வந்து வேற மாநிலத்தவர்களா தான் இருப்பாங்க. அது என்ன, நாங்க தமிழ்ல எழுதுனா மட்டும் வந்து எங்களுக்கு மட்டும் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வந்து டஃபா கேட்டு, எங்க பிள்ளைங்க எழுதுறவங்களுக்கு மட்டும் டஃபா கேட்டு எங்களை ஃபில்டர் பண்றது. நாங்க கிராமப்புறத்துல இருந்து வர்றவங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு வர்றவங்க, தமிழ்ல எழுதுறவங்க, இதுல எவ்வளவு பெரிய உள்நோக்கங்கள்லாம் இருக்குன்னு பாருங்களேன் பண்றது. ஆனா இது வேற மாநிலத்தவர்கள்லாம் வந்து 2 வருஷம் உங்களுக்கு டைம் பீரியட் கொடுத்துட்டு உடனே நீங்க தமிழ் கத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்றது எங்க ஒரு லாஜிக்கா இருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, நாங்க வந்துட்டு வந்தா இதை பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்க எதுக்கு சொல்றீங்க, வர்றப்பவே வரக்கூடாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு உங்களுடைய தேர்தல் லாபத்துக்காக, உங்களுடைய வருங்கால தேர்தல் வந்து இது பண்றதுக்காக மக்கள் கிட்ட எப்படி எல்லாம் கொண்டு போய் பொய்யான ஒரு தகவலை செய்றீங்க. வரக்கூடாது நீங்க அன்னைக்கே வந்து செஞ்சிருந்தா இன்னைக்கு அந்த 13 லட்சம் பேருங்கிறவங்க அட்லீஸ்ட் 10 லட்சம் பேராச்சும் ஆயிருப்பாங்க இல்லையா. ஒருத்தங்களை மாத்தி ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்றது, டிஎம்கே பார்த்து ஏடிஎம்கே கம்ப்ளைண்ட் பண்றது, ஏடிஎம்கே பார்த்து டிஎம்கே கம்ப்ளைண்ட் பண்றது, இப்படியெல்லாம் உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஏன் மக்களை இந்த மாதிரி படாத பாடுபடுத்துறீங்க. இப்ப இந்த டிஎன்பிசி எக்ஸாம் ரொம்ப வருட காலங்களாக நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்ப என்னவோ டிஎம்கேல நடக்கிற மாதிரியோ டிஎம்கேலயும் இது நடக்குது. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியா நடக்குது இந்த மாதிரியான மோசடிகள் வந்து டிஎம்கேல ஜாஸ்தியா நடக்குது. இப்ப ஏடிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பீரியட்ல இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த பேப்பரை வந்து கொண்டு போய் மாத்துறது, ஓஎம்ஆர் ஷீட்டை பாதியில வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து வர்றது. இதுல ஒரு மிகப்பெரிய குளறுபடியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலை எல்லாம் பண்றாங்க பாருங்களேன். அதாவது இப்ப தலைமை இடத்துல இருந்து கொஸ்டின் பேப்பர் எங்க போகுதுன்னா எல்லா மாவட்டத்துக்கும் போகுது. ஆனா மாவட்டத்துக்கு போறப்ப கண்டெய்னர்ல வச்சு கொண்டுட்டு போறாங்க. ஆனா அந்த மாவட்டத்துல இருந்து போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ்க்கும் போகுது இல்லையா, அந்த சென்டருக்கு போறப்ப வந்து பிரைவேட் பஸ்ல வந்து கொண்டு போயிருக்காங்க. இது டிவில கூட வந்திருக்கு, போய் பாருங்க சரியா, நியூஸ்ல கூட. அப்ப அங்க இருக்கவங்க வந்து குரூப் 4 எக்ஸாம் பேப்பர் அப்படின்னே சொல்லி அந்த டப்பால வந்து போட்டு ஒட்டி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது. பிரைவேட் பஸ்ல யாராச்சும் ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்புவாங்க, திடீர்னு நம்ம ஊர்ல பஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். திடீர்னு யாராச்சும் எடுத்து சொல்லிட மாட்டாங்களா, பிரிச்சு பாத்திர மாட்டாங்களா, சரி அதை பாதுகாத்து கொண்டுட்டு போறவங்க யாராச்சும் கூட எடுத்து அதை பார்க்க மாட்டாங்களா. ஆனா இது இல்லாம எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வச்சு நடத்துறாங்க. உங்களுக்கே தெரியும், எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே நிறைய பேர் மேக்சிமம் வந்துட்டு எல்லாருமே யார் நடத்துறாங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கவங்க தான். முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர், அவர் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ற ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவருடைய ஒய்ஃப் வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க சரியா. ஆனா அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க எல்லாருமே இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட மாட்டாங்களா. அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவங்க வந்து நிறைய மார்க் வாங்கணும், நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் நல்லபடியா பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, காசு வாங்கிக்கிட்டு. வாய்ப்பெல்லாம் கிடையாது, உண்மையாவே நடக்குது சரியா. அப்ப நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளேஸ்ல தான் ஓபன் பண்ணி தான் வந்து பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே பண்ணிதான் அந்த எங்க கொண்டு வராங்க, எக்ஸாம் வாழ்க்கையை கொண்டுட்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நீங்க முன்னாடியே வந்து கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9:30 மணிக்கு எக்ஸாம்னா ஒரு 8 மணி நீங்க எந்த பீரியட்ல வந்து ஓபன் பண்ணீங்கன்னு எப்படி தெரியும். இப்ப அந்த பிளேஸ்ல வந்து ஓபன் பண்ணாதானே தெரியும். இதே வேற ஒரு பிளேஸ்ல ஓபன் பண்ணீங்கன்னா எப்படி வந்து தெரியும். இந்த இடத்துல நீங்க 8 மணிக்கு ஓபன் பண்ணீங்களா 7 மணிக்கு ஓபன் பண்ணீங்களான்னு எப்படி தெரியும். அந்த இப்ப இருக்க என்ன ஆகுறதுன்னு தெரியல. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது எல்லாம் பெரியார் சம்பந்தமா தான். ஏங்க ஒரே ஒரு விஷயம் தான், பெரியார் மட்டும்தான் இருக்கிறாரா, வேற ஆட்களே உங்களுக்கு தெரியாதா. நீங்க தமிழை வளர்க்குறீங்க இல்ல பெரியார வளர்க்குறீங்களானே தெரியல. தமிழ வளர்க்கணும்னா தமிழ்ல இப்படியெல்லாம் மோசமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இப்போ நான் சொல்றேன், யாருமே அந்த கம்ப்ளைண்ட் பண்ண யாருமே கொஸ்டின் தப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர சிலபஸ்ல இருந்து வரலன்னு தான் அவங்களுடைய மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்
இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேக்குறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப என்ன ஸ்டாண்டர்ட்ல ஒரு டிரான்ஸ்லேஷனே, ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷனே வந்துட்டு ஒழுங்கா கிடையாது. அன்னைக்கு ஒரு கொஸ்டின்ஸ் ஏதோ பாக்குறேன், அதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உமன் லாங்கிங் ஃபார் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சம்திங் அந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன். என்ன ஒரு புவர் டிரான்ஸ்லேஷன் பாருங்களேன். ஒரு தமிழ் எழுதிட்டு அதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? முதல்ல கொஸ்டின் எடுக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு முதல்ல நாலேஜ் இருக்கா? உங்களுக்கு நாலேஜே கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுலே தெரியுது இல்ல நாலேஜ். ஆனா நீங்க நாலேஜபிள் பர்சன்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்றீங்க பாத்தீங்களா? என்ன ஒரு கொடுமை இல்ல, இந்த நாட்டுக்கு வர கொடுமை எங்கேயுமே இருக்கவே கூடாதுங்க. என்ன ஒரு மோசமான ஒரு இதுல இருக்கும்ல. எல்லாத்துலயும் ஒரு ஸ்ட்ரீம்லைன் வைக்கலாம்ல, மத்ததுல மட்டும் செக் வைக்கிறீங்கல்ல. இந்த மாதிரி வந்து நாங்க வந்து எலிஜிபிலிட்டி இப்படிதான் இருக்கணும், தமிழ்ல இருந்து நாங்க கொஸ்டின்ஸ் கேட்போம், அது எப்படி நீங்க ஊர்ல எல்லா கொஸ்டின்ஸ் தான் படிக்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்னா சும்மா வரலாம். அப்ப ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து மத்ததுக்கெல்லாம் கேக்குறீங்கல்ல. ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் வேலைக்கு போனா கூட நீங்க இந்த கம்பெனியோட உங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் யாராவது ஒர்க் பண்றாங்களான்னு கேக்குறீங்களா இல்லையா? எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் என்ன கேக்குறீங்க? இதுக்கு முன்னாடி உங்க கவர்மெண்ட்ல வந்து யாராச்சும் வந்து வேலை பாக்குறாங்களா, இல்ல வந்து இது பண்றாங்களா கேக்குறீங்க இல்ல? ஒரு மகளிர் உரிமை தொகை கேட்க போனா கூட, ஒரு சாதாரண மகளிர் உரிமை தொகை கூட நீங்க எத்தனை கேள்வி கேக்குறீங்க? உங்க வீட்டுல யாராச்சும் வாங்குறாங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருந்தா கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லி நீங்க கேக்குறீங்களா இல்லையா? ஈவன் வந்து ஒரு விதவையா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஆதரவற்ற பெண்ணா இருந்தா கூட அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தங்க கவர்மெண்ட்ல இருந்திருக்காங்கன்னு ரிஜெக்ட் பண்றீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் இருக்க நீங்க இப்ப வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனும் சரியா, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் கவர்மெண்ட் ரிலேட்டடா கவர்மெண்ட்ல இன்வால்வ் ஆனவங்க தான் நிறைய பேர். ஒரு 80% இன்ஸ்டிடியூஷன்ஸ் யார வச்சு நடத்துறாங்க இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்குன்னா கேட்டீங்கன்னா கவர்மெண்டோட சம்பந்தப்பட்டவங்க தான். அப்ப அவங்க அந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு எத்தனை பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இப்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அப்ப வந்து இது பண்ண மாட்டாங்களா? என்னங்க அப்ப நீங்க ஸ்ட்ரீட்லைன் பண்ணணும். கவர்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்தக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் கொண்டு வாங்க. எதுக்கோ சட்டம் கொண்டு வரீங்க. என்னப்பா இது? எப்பா நீங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்க கொள்ளையடிச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, மக்களுக்கு முதன்மையான விஷயங்களை செய்யுங்க. இத்தனை பேருடைய பாவம், இத்தனை பேரோட வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு சும்மாவா? நாட்டை காப்பாத்துறேன் இதுக்கு பேரு நாட்டை காப்பாத்துறதா? இல்ல, நிச்சயமா கிடையவே கிடையாது. ஜிடிபி குரோத்ல வந்துட்டு நம்ம தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குங்கிறது பெருமையா? நிச்சயமா கிடையாது. குரோத்ல பெருமை இருந்து என்னத்துக்கு? மக்களுடைய வாழ்வாதாரத்துல குரோத் இல்லையே. இது ஒரு பெருமைன்னு எனக்கெல்லாம் சொல்லாது. ஜிடிபி கேட்டோட எனக்கு இல்ல, ஆட போங்கப்பா, இதெல்லாம் வந்து குரோத்தா? இதெல்லாம் உண்மையான குரோத்தே கிடையாது. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இது கூட ஒரு போலியான குரோத் தான். அது கூட வந்து எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்டைல் தான் அப்படின்னு நான் நினைச்சுக்கேன். உங்க மேல ஒரு அலிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ப்ரூவ் பண்றதுக்குன்னு வந்துட்டு சிசிடி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கல. இப்போ மேல இது இல்ல அப்படின்னா சிசிடி கேமரா எல்லாம் வைக்கிறது கிடையாது. நம்ம ஊர்ல யாவனாச்சும் கொலகாரம் போனா சிசிடி கேமரா ஒர்க் ஆகுறது கிடையாது, கொள்ளக்காரம் போனா சிசிடி கேமரா ஒர்க் ஆகுறது இல்ல. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சிசிடி கேமரா வைக்கணுமோ அங்கெல்லாம் வைக்கிறது இல்ல. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை வந்து குத்தி கொலை பண்ணிட்டு போறான், சிசிடி கேமரா இல்லைங்கிறீங்க. யாருன்னு கண்டுபிடிக்கிறதே கிடையாது. இது என்னன்னே புரியல இதெல்லாம். அப்புறம் வந்துட்டு இது பண்றதுக்கு இப்ப நிறைய பேர் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன சொல்றாங்கன்னா ரீ எக்ஸாம் வைங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பாவம். ஏன்னா இப்ப ரீ எக்ஸாம் எல்லாம் வச்சா திருப்பி அகைன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க படிக்கணும்னு லீகலா வந்து ரீ எக்ஸாம்ன்றது வந்து பாசிபிள் கிடையாது அப்படிங்கறது நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அப்படி வந்து ரீ எக்ஸாம் வைக்கணும்னா அது ஒரு வேலை ஆப்ஷனலா டிஎன்பிசி ஓகே மனசு வந்து வைக்கலாம், அவங்க வந்து ஆப்ஷனா வச்சுக்கலாம். பட் வந்து இது லீகலா வந்து பண்ண முடியாதுங்கிறதா உண்மையான விஷயம். இதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அப்படி வந்துட்டு நீங்க வந்து லீகலா ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னா, இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் இருந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேஸ் போடுறாங்கன்னே வச்சுக்கோங்க. அப்ப வந்துட்டு கேஸ் போடுறப்ப அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க, எல்லாரும் ஆதாரம் கேட்பாங்களே. இப்ப அங்க 20 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 20 பேர் வந்து எழுதியிருக்காங்கன்னா நல்லா படிச்ச ஒரு 3 பேர் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இங்க ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சம் 17 பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்க படிக்காம வந்திருக்கலாம், சும்மா ஏனோ தானோ ஒரு ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம், அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம மக்கள் சும்மாவே வந்து ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, அவங்கவுங்க செல்ஃபிஷா தான் இருப்பாங்க. அப்ப நான் பார்த்துக்கிட்டு ஒரு பையன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னா நான் இது உண்மை, அதாவது ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போயிருக்காங்க, அந்த எக்ஸாம் எழுதுற இடத்துல ஒரு ஸ்கேம் நடந்திருக்கான். அதை பத்தி ஒருத்தர் வந்து இதுல வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா நான் எக்ஸாம் எழுதின சென்டர்ல பெரிய ஸ்கேம் சார், போன் வச்சு எழுதுனாங்க ஒரு ஹால்ல ஃபுல்லா, படிக்கிறவங்களே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இது நான் சொல்லல, ஒரு மெசேஜ்ல நீ பாருங்க, உங்க முன்னாடி போன் பார்த்ததான் நான் சொல்றேன் சரியா.
ஒருத்தர் வந்து கம்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 26 வயது ஒரு ஒரு பர்சன் வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாம் அதாவது குரூப் 4 வந்துட்டு அவரால் ஒழுங்கா எழுத முடியலன்னு சொல்லி தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இதெல்லாம் வந்து எத்தனை நியூஸ் சேனல்ஸ் வந்து போட்டாங்கன்னு தெரியல. அதனால வந்து இப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு வந்து எத்தனை பேர் உடன்படுவாங்க? இப்ப ஒருத்தவங்க ஒரு கட்சியை தாக்கிக்கிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மாற்றங்கள் தான் உண்டு, சரியா? சீமான் அண்ணா சொல்ற மாதிரி அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றம் அதுதான் நமக்கு முக்கியம். ஆனா நீங்க எல்லாம் வந்து எந்த மாற்றத்தை எதிர்பார்க்குமே தெரியும். ஏன்னா எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாருமே வந்து கோல்மால் பண்றவங்க தானே. அப்போ ஒருத்தங்களை மாத்தனா இன்னொருத்தவங்க போயிடுவாங்கல்ல. மக்கள் எல்லாரும் வந்து நம்ம எல்லாரும் பாக்குறோம்ல, விஜய் அவரை வந்து சொல்றது இதெல்லாம் வந்து நமக்கு தெரியுது இல்லையா? இதுல என்ன ஒரு எனக்கு ஒரு காமெடி ஆச்சுன்னா, இந்த இதெல்லாம் பாக்குறப்ப வந்து யார் அவரு புஷி ஆனந்தா அவரு அவர் வந்து அறிக்கை வந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு, அதனால குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கு, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா முதலே வந்து டிஎன்பிசி வந்து ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்தாரு. அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளர் தானே டிவிகேயோட. என்ன கொடுமை பாருங்க, இந்த அறிக்கை கூட ஒரு தலைவர் வந்து கொடுக்கல, ஒரு கட்சியின் தலைவர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா அது என்ன கொடுமை. அப்ப கூட பொதுச் செயலாளர் வந்து கொடுக்குறாங்க. சேம்க்கு நான் மட்டும் போயிட்டு இது பண்றாங்க. நாளைக்கே வந்து ஒருவேளை வந்து சிஎம் ஆகிட்டாதான் சொல்றேன் நான், ப்ராபபிலிட்டி தான். அரசாணையில வந்து சைன் போடுறது குஷி ஆனந்த் போடுவாரா இல்ல மிஸ்டர் விஜய் அவர்கள் போடுவாரான்னு தெரியல. நான் ரொம்ப நாளாவே விஜய் பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா சிலதெல்லாம் ஓகேங்க. நன்றி, வணக்கம், பாய்.